வணக்கம் அன்பர்களே, வாங்க சுரைக்காயை உபயோகப்படுத்தி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தோசை செய்கிறதுக்கு இந்த சைஸ் அளவுள்ள சுரைக்காய் எடுத்திருக்கேன். இது இங்கிலீஷில் பாட்டில் கார்டன் சொல்லுவாங்க. இப்போ இதை நாம் தோலை நீக்கிடலாம். உங்கள் தோலை நீக்கிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, தோல் நீக்கியாச்சு. இந்த தோலுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம இந்த தோல்லையுமே சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சுரைக்காயை நாம் ரெண்டாக நறுக்கிடலாம். ரெண்டாக நறுக்கிட்ட பிறகு இதுக்குள்ளே இருக்கிற விதையை நாம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு பாதியாக நறுக்கிட்டேன். இப்போ நாம் இதில் நடுவில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் கத்திலேயே கூட எடுத்துடலாம். நம்ம சட்னி செய்யறதா இருந்தா இத விதையுமே கூட சேர்த்துக்கலாம். விதையுமே சேர்த்துக்கலாம், சுரைக்காவையுமே சேர்த்து செய்யலாம், நல்லா இருக்கும். இந்த மாதிரி பாருங்க, இதுல இருக்க நடுவில் இருக்கிற இந்த விதையை எடுத்துடலாம். இந்த ரெண்டுத்துலேயும் நான் எடுத்துட்ட பிறகு உங்களுக்கு இப்போ விதை நீக்கின இந்த சுரைக்காயை நாம் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்படி நறுக்குனதை மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்குனதை நாம் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி கொண்டு வந்தோன்னு உங்களுக்கு காட்டுறேன். சுரைக்காய் தோசைக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. 1/4 துண்டு இஞ்சியும் பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, அதையும் பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலை எடுத்திருக்கேன், அதை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. நான் ட்ரை லீவ்ஸ் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி இருந்தால் அந்த கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நாம் தோசை செய்கிறதுக்கு 1/2 கப் ரவை எடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு அது 1/2 கப்னா 125 ml இது எடுத்துக்கிறேன் ரவை, சரிங்களா? அதே மாதிரி 100 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 125 கிராம் ரவை, வறுக்காத ரவை தான். ரவையை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 100 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். நான் இது ரெண்டுமே பொடியாக நறுக்கி வச்சது தான் சேர்க்குறேன். ஏன்னா பசங்க எடுத்து போட்டுருவாங்க. அதனால் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை நான் நீங்கள் நுணுக்கி போடுங்க. நான் நுணுக்கி தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் போடுங்க. நீங்கள் முழுசாக சாப்பிடுவீங்கன்னா முழுசாக போட்டுக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் மிளகெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் இதில் சேர்த்துடலாம். கண்டிப்பாக இஞ்சி சேருங்க. அப்போ தான் ரவை யூஸ் பண்ணுறதுனால இஞ்சி சேர்த்திங்கன்னா நம்ம நெஞ்சு அப்படியே ஒரு மாதிரி எதுத்துன்னு வராது. அதனால் இஞ்சி கண்டிப்பாக சேருங்க. சுவையும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் இஞ்சியும் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ இதில் 2 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். வாங்க அப்புறம் இப்போ இதில் நாம் இங்கே பாருங்கள் அரைச்சி வச்சிருக்கேன். நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இந்த சுரைக்காவை நாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைக்கலாம். ஏன்னா தோசை மாவு வந்து தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் சுரைக்காவை தண்ணி வேணும்னா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா இதை கலந்து கொடுத்துருங்க. இந்த மாவு வந்து தண்ணியாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் கூட தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை இதில் விட்டு நல்லா நம்ம தண்ணி மாதிரியே இருக்கணும். எப்படி தண்ணி இருக்குமோ அதே மாதிரி நம்ம தோசை மாவு அந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ இதில் நீங்கள் வந்து மொத்தமாக முதலையே தண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே கெட்டியாக ஆகிடும் அங்கங்கே மைதா சேர்த்துருக்கனால. அதனால் இந்த பேஸ்ட்டை போட்டு ஃபஸ்ட்டு நாம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இதில் நாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த மிக்சியில் தான் தண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதை நல்லா அலம்பிட்டு நம்ம இதில் மாவில் விட்டுடலாம். நல்லா கலக்கிக்கோங்க. மாவு நல்லா தண்ணி பதத்துக்கு இருக்கணுங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா பல்லாக கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. பாருங்க இன்னும் கூட தண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா மாவை கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க இன்னுமே தண்ணி பாருங்க இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணுங்க. அப்போ தான் தோசை நல்லா வரும். இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் வாயில் போட்டு பாருங்கள். உப்பு சரியாக இருந்தால் விட்டுருங்க. உப்பு இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. வாங்க இதை நாம் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து நம்ம தோசையாக வாக்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம். நல்லா முறுமுறுன்னு ரொம்ப அருமையாக வரும் இந்த தோசை. வாங்க பார்க்கலாம். இது பாருங்க மாவு வந்து இந்த மாதிரி தாங்க தண்ணியாக இருக்கணும். இன்னும் கூட தண்ணி விடலாம். இந்த மாதிரி தான் மாவு தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக விட்டால் தான் நல்லா தோசை நல்லா முறுமுறுப்பாக வரும். நீங்கள் அடுப்பில் பேன் வச்சுடுங்க. இப்போ நாம் இந்த மாவை என்ன பண்ணலான்னா இந்த டம்ளரில் எடுத்துக்கலாம். அப்போ தான் அது ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா வரும். உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் டம்ளர் இல்லை, நான் அப்படியே கூட அதை விடுவேன். உங்களுக்காக நான் இந்த டம்ளரில் விட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா இந்த மாதிரி மாவு தண்ணியாக இருக்கணுங்க. இது பாருங்கள் பேன் காஞ்சதும் நாம் மாவை இந்த மாதிரி விடணும். விட்டு நல்லா எண்ணெயை விட்ட உடனே கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும். அதனால் இது நல்லா செவந்த பிறகு நாம் திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள் தோசையை நாம் பொறுமையாக திருப்பி போடலாம். பாருங்கள் இவ்வளோ அருமையாக வந்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சருமத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க. இது பாருங்கள் தோசை எடுத்தாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செய்ய செய்ய சாப்பிட்றவங்க இதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கரண்டியில் விட்டுட்டு இப்போது அங்கங்கே எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கும் அங்கங்கேயே விடலாம்.
இதில் நான் உங்களுக்கு காட்டின மாதிரி டம்ளர்லேயும் விடலாம். பாருங்கள், நல்ல முருகலான சுரைக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்க. சும்மாவே சாப்பிடலாம், தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு அப்படி வேணும்னா மிளகா பொடியோ இல்லை கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி எது வேணாலும் சாப்பிட்லாம். இது வெறும்னே சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். பாருங்கள், உடையுது தெரியுதுங்களா? இது அப்படியே ஒன்றா ஒரு 2 வாயில் சாப்பிட்டுடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். செஞ்சு பாருங்கள். பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், தோசையை நல்லா பொறுமையாக தாங்க திருப்பணும். அந்த மாதிரி திருப்பினீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஹோட்டல் ரவா தோசை மாதிரி வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். வெஜிடபிள் வந்து பசங்களுக்கு அப்படியே செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.